உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டிருள்வி. 8ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரிகளுக்கு ஒப்பும் இல்லை. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? தாவீது ராஜா இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ராஜாவாக இந்த தேசத்தில் இருந்தார். அந்த ராஜா தன் வாழ்க்கையிலே ஆண்டவரை அவர் எப்படி பார்த்தார் அதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். தேசத்திலே எவ்வளோ பெரிய அசிரிய தேசங்கள் இருக்கிறது. அவர்களுடைய தெய்வங்கள்லாம், அவர்களுடைய பெரிய சிலை வணக்கங்கள், பெரிய விக்கிரகங்களை எல்லாம் இந்த ராஜா பார்த்தவர். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய பெரிய விக்கிரகங்கள், பெரிய பெரிய தேவர்களை பார்த்தாலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இவர் நன்கு அறிந்திருந்தார். ஆமென். 8வது வசனம் அவர் உணர்ந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரிகளுக்கு ஒப்பும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பெரிய தேவர்கள் இருந்தாலும் உமக்கு நிகரான தேவன் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தேவனைப் போல ஒரு நிகரான தேவன் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? தாவீது அவ்வளோ தேவன் மேல் வாஞ்சியாக இருந்தார். ஆமென். அதனால தான் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 97வது வசனத்தில் தேவன் மேல் இருக்கிற வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்கிறார். உம்முடைய வார்த்தையின் மேலே நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று ஒரு ராஜா சொல்கிறாருன்னா ராஜாவுக்கு எவ்வளோ பெரிய வேலைகள் இருக்கிறது. நம்ம சாதாரண மனிதர்கள் நாமே காலையில் எழுந்தால் நமக்கு பலவிதமான வேலைகள் இருக்கிறதா இல்லையா? அல்லேலூயா. பலவிதமான வேலைகள், இந்த வேலை இருக்குது, ஒவ்வொரு நாளும் வேலை விடுகிறான். மனைவி ஒரு லிஸ்ட்டு ஒரு வேலையை கொடுப்பாங்க, நாமே ஒரு லிஸ்ட் அன்றைக்கு வைத்திருப்போம் ஒரு வேலைன்னு. நம்ம வேலைக்கு போனால் அங்கே ஒரு லிஸ்ட்டு வேலை இருக்கும். இவ்வளோ பிஸியான ஷெடியூல் நமக்கே இருக்கும்போது ஒரு ராஜாவுக்கு எவ்வளோ பிஸியான ஷெடியூல் இருக்கும். அவரை பார்க்க எத்தனை மனிதர்கள் க்யூவில் நிற்பாங்க. இந்த தேசத்தில் நியாயம் தீர்க்க வேண்டிய எவ்வளோ சட்டங்கள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் இவர் சொல்கிறாரு, நான் நாள் முழுவதும் உண்மையை தியானித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? அப்போனா அவர் எவ்வளோ தேவனுக்கு அவர் நேரத்தை கொடுக்கிறார். ஆமென். அவரால் எப்படி முடிந்தது என்றால், வேலைகளை செய்தாலும் நாள் முழுவதும் கர்த்தரை நினைச்சிக்கிட்டே அவர் அதெல்லாம் செஞ்சுருக்கிறார். ஆமென். அதனால் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 127ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உம்முடைய கற்பனைகளில் என்ன பண்ணுகிறேன். ஆமேன். அவர் ராஜா சொல்கிறாரு, எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை விட, பொன்னை விட, பசும் பொன்னை விட உமது கற்பனைகளில் நான் என்ன பண்ணுகிறேன், பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119:34 அவர் சொல்கிறாரு, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை என்ன பண்ணுவேன், எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? தாவீது சொல்கிற, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தபோது உடனே அவனுக்கு என்ன வந்ததுன்னா உணர்வு வந்தது. ஆமென். கடின இருதயம் அல்ல, உடனே அவன் உணர்ந்து சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு உம்முடைய வார்த்தைகளை நான் கை கொள்ளுவேன். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் மேலே அதிகமாக அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கை எவ்வளோ சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பாடுகள், இழப்புகள் வந்த போதிலும், அவர் சில குற்றங்களில் அவர் விழுந்த போதிலும், குறைவுகளில் அவர் விழுந்த போதிலும் அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்ததுனால அவர் சொல்கிறார் சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்பு. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? அவள் வாழ்க்கையிலும் பயம் வந்தது. ஆமென். அவர் வாழ்க்கையிலும் பயம் வந்தபோது அந்த பயத்தின் நடுவில் யாரை நம்பினாரா? கர்த்தரை நம்பினார். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 118:6 சொல்கிறாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களை, உலகத்திலே சில பயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்?
சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுங்கிறாங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் நம்பிக்கை முழுதும் யாரா இருக்கிறது? எங்களுடைய பதவி அல்ல. ஆமென், அல்லேலூயா. எங்களுடைய அதிகாரம் இல்லை. ஆமென். எங்களுக்கு வைத்திருக்கிற ஆஸ்திகள் அல்ல. ஆமென். இவைகளை வைத்து நம்மளை காத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. இவைகளை வைத்து நம்மளை பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையினால தாவீது ராஜாவே சொல்றாரு, எனக்கு குதிரை பலம் இருந்தது, ஆமென், எனக்கு ரதம் இருந்தது, மனிதர்களுடைய பலம் இருந்தது, பொன் இருந்தது, ஆனால் என் வாழ்க்கையில் பயம் என்று வந்தபோது இவை ஒன்றும் என்னை ஒன்றுமே என்ன பண்ண முடியல, காக்க முடியல. அல்லேலூயா. என்னை ரட்சிக்க முடியல. ஆமென். கர்த்தர் மேலே என் நம்பிக்கை வைத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த பயத்தின் ஆலையிலே என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேலே எல்லா நேரத்திலும் பாரத்தை இறக்கி வச்சிருங்க, நம்பிக்கை இறக்கி வச்சிருங்க. ஆமென். பாருங்கள், சில நேரத்தில் ஆண்டவர் கர்த்தரை நம்புகிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு சைடு, ஒரு பக்கத்துக்கு 2 நாணயம் இருக்கா இல்லையா? ஒரு பக்கத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களையும் விடுதலையும் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருவார். ஆமென். அதே விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு பக்கம் அவமானத்தையும் இழப்பையும் பாடுகளையும் நிந்தைகளையும், ஆமென் ஸ்தோத்திரம், கன்னிகைகளையும் வைத்து தெய்வம் நடத்துவார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்லுவேன்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தாங்க, அதை ஜெயித்தாங்க, சிங்கத்தின் வாயை கட்டினாங்க, இதை கட்டினாங்க, அதிலிருந்து விடுதலை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகிற அவர்களுக்கு தான் விசுவாசத்தினாலேயே சில கூட்டம் பாடுகளையும் என்ன பண்ணாங்களா, அனுபவிச்சாங்க. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 37 வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். விசுவாசத்தினால அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றாங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்க, அக்கினியின் உத்தரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கினால் தப்பினார்கள், பலவீனத்தில் பலனடைந்தார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவளை உயிரோடு இருந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் என்ன பெற்றாங்களா? விசுவாசத்தினால் வாதிக்கப்பட்டாங்களாம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 36ஆம் வசனம், விசுவாசத்தினால வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தாங்க. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லும்? விசுவாசத்தினால இதெல்லாம் நடக்குது. ஆமென். இன்னும் சில 37ஆம் வசனம், விசுவாசத்தினால கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டுண்டு மரித்தார்கள், செம்மறையாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். 39ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார். இதெல்லாம் விசுவாசத்தினால விசுவாசிகள் அடைந்த வேதனைகள். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லும்? ஆமென். இப்போ ஒரு பக்கத்தில் எத்தனை நாணயம் இருக்குது? 2 சைடு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கத்தில் 2 பக்கம் இருக்கிறது. ஆமென். இப்போ 2 பக்கத்தில் ஒரு பக்கம் என்ன நடக்குது? விசுவாசத்தினால அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. அதிசயம் நடக்குது, விடுதலை உண்டாகுது, தேவனுடைய நன்மையெல்லாம் உண்டாகுது. அதே விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னொரு பக்கத்தில் உபத்திரம் வருது. ஆமென். பாடுகள் வருது. அல்லேலூயா. 12 சீஷர்கள் விசுவாசித்து புறப்பட்டு போனாங்க. இரத்த சாட்சியாய் பாடுகளினால அங்கங்கேயும் பாடுகளை அடைந்து ஆமென் மரித்தாங்க. மரித்தார்களா இல்லையா? பேதுரு எப்படி மரித்தாரு? விசுவாசிச்சு. ஆமென். என்னை சிலுவை நேராக என்ன பண்ணாதீங்க, அறையாதீங்க. ஏன்னா இயேசுவை என்ன பண்ணாங்க? சிலுவை நேராக, அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆமென், என்னை தலைகீழ அறையுங்கள் என்று சொல்லி சிலுவையில் தலைகீழ பேதுருவை அறைய வைத்து அவர் மரித்தார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? யோவான் ஸ்நானகனை தலையை என்ன பண்ணாங்க? சிறை சேதம் பண்ணினாங்க. இதெல்லாம் அவர் விசுவாசத்தினால் நடந்தது. ஆமென். இப்போ பவுலையும் தலையை என்ன பண்ணாங்க? சிறை சேதம் பண்ணாங்க. இது யாரால் நடந்தது? விசுவாசத்தினால். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அதே போல் ஒரு சீஷனை எரிகிற கொப்பரையில் தூக்கி போட்டாங்களாம். ஆமென். எண்ணெயில். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எவ்வளோ ஒரு வேதனை. இதெல்லாம் விசுவாசத்தினால் நடந்தது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அப்போ விசுவாசத்தினால சில பாடுகள் நமக்கு உண்டு, சில வியாதியும் உண்டு, சில நெருக்கம் உண்டு.
ரெண்டுத்தையும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். இவர் எல்லாரும் விசுவாசத்தினால பெற்றாங்க. ஆமென். தானியேலும் சொல்றாரு, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்பார். ஆமென். பாருங்க எவ்வளோ நம்பிக்கையாக நிற்கிறாங்க ஆண்டவரோடு. இந்த நேரத்தில் கர்த்தர் என்னை என்ன பண்ணக்கூடாது, கைவிடவே, ஏன்னா உமக்காக நான் நிற்கிறேன், நீங்கள் எனக்காக என்ன பண்ணணும், நிற்கணும்னு அந்த வைராக்கியத்தோடு இருக்கிற அவர்களுக்கு என்ன வந்தது, ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களுக்கு நிற்கலை. ஆமென். அப்படியே கை விட்டுட்டார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த சிலையை வணங்கும் போது எல்லாரும் வணங்குறாங்க, ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இவ பட்சத்தில் இருந்து யுத்தம் செய்திருக்கணும், ஆனால் நிற்கலை, ஆண்டவர் விட்டுட்டார். ஆமே. எதுவரை விட்டாருன்னா சூளையில் தூக்கி போடுகிறவரை விட்டார். ஆமே. அந்த சூளையில் தூக்கி போட்டாங்க. எத்தனை பேர் ஒரு அலையில விசுவாசத்தினால தான், கர்த்தருக்கு வைராக்கியமாக நின்றதுனால தான் இவங்க சூளைக்குள்ளே போக போட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும். ஆனாலும் அந்த சூளையில் கர்த்தர் அவர்களை கைவிடலை. ஆமென். சில உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சில பாடுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகள் வழியாய் நீ கடக்கும்போது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும். இவங்க எவ்வளோ வைராக்கியமாக அறிக்கை செய்கிறாங்க பாருங்க. 18ஆம் வசனம், ஒரு வேளை எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிற ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். கர்த்தருக்காய் சில நேரத்தில் நீ வைராக்கியமாக நிற்கும்போது உனக்கு சில பாடுகள் வரும், சில இழப்புகள் வரும். ஆனால் கர்த்தர் நிச்சயம் உன்னை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. யோபு 13:15 யோபு பக்தன் அதான் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன், நம்பிக்கை. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும். பாருங்க, யோபுவுக்கு எவ்வளோ இழப்பு வந்தது. யோபு தன் பிள்ளைகளை இழந்தான், தன் ஆஸ்திகளை இழந்தான், தன் சரீர சுகத்தை இழந்தான், தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆமே. இழந்த பாடுகள் தான் அவன் வாழ்க்கையில். ஆனால் நம்பிக்கை என்ன பண்ணலை, இழக்கலை. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்கலை. இழக்காதனால அந்த உபத்திரத்தின் வழியாக அவன் போனான். ஆமே. நம்பிக்கை இருந்த போதிலும் உபத்திரம் என்ன பண்ண இருந்தது, பாடு என்ன பண்ணுறது இருந்தது, இழப்பு இருந்தது, சோதனை இருந்தது, நாம் நிந்தைகள் இருந்தது. 3 சிநேகிதர் வந்து இது உனக்கு ஏன் வந்தது என்று அவனை பரியாசம் பண்ணினாங்க. இதை ஏன் உனக்கு நேரிடணும். அல்லேலூயா. அந்த பரியாசம் அவனுக்கு வந்தது. ஆமென். ஆனாலும் அந்த பாடுகள் வழியில் கர்த்தரை அவன் விசுவாசித்த அவனுக்கு அவன் பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால்தான் இவங்க எல்லாரும் ஒன்றை விசுவாசித்தாங்க, இந்த தேவர்களுக்கு நிகராக ஒரு தேவன் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும். பாருங்க, முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் என்ன பண்ண மாட்டா. அதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்லும். மனுஷன் முகத்தை பார்த்து எடை போடுவான், மனுஷன் நடவடிக்கைகளை பார்த்து அவன் ஆமென் எடை போடுவான். ஆமென். ஆனால் கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்த்து உன்னை புரிந்து கொள்ளுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் தான் தாவீது சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6 உள்ள வசனங்களில் அவர் தேவனை எப்படி அறிந்திருந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, பாருங்க, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும். தேவன் நம்மளை எப்படி அறிந்திருக்கிறாரா. மனுஷன் நம்மளை ஆராய்ந்து என்ன பண்ண முடியாது, நம்முடைய ஆழங்கள் மனுஷனுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் என் நினைவுகளை தூரத்திலே பாருங்க, தாவீதுக்கு இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இந்த அறிவு, என்னை நீர் அறிந்து கொண்ட விதத்தை இந்த உலகத்தில் யாருமே மனிதன் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும். தேவன் ஒரு மனிதனை புரிந்து கொண்ட அளவுக்கு மனிதனால் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது,
புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்கே தாவீது அந்த அறிவை பார்த்தபோது, தேவனுடைய அறிவை பார்த்தபோது அவருக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கு. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதைகள் நீங்கள் பார்க்கும்போது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். உயர்வு வந்து, அவன் மேன்மை வந்து, ராஜ்யபாரம் வந்து, திடீரென்று அவன் வாழ்க்கையில் ஒரு சறுக்கல் வருது. அவன் பாவம் செய்து விழுந்துடுறான். ஆமென். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவன் விழுந்து கிடக்கிறான். உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் மறுபடியும் அவன் எழுந்து விட்டான். அவன் எழுந்து அவன் வாழ்க்கையில் மறுபடியும் தேவன் வைத்திருக்கிற திசையை நோக்கி ஓடுகிறான். எத்தனை பேர் ஒரு அலையிலேயே சொல்ல முடியும்? ஆனால் இப்பொழுது தாவீதை மனிதர்கள் பார்க்கும்போது என்ன பார்ப்பாங்க? அவன் இந்த பாவத்தில் விழுந்தவன் தானே. நம்மளே வேதத்தை வாசிக்கும் போது எப்படி தான் பார்ப்போம்? இந்த குற்றத்தில் இவன் விழுந்தவன் தானே. ஆனால் அவன் மனம் திரும்பி அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் பார்க்கும்போது அவனுடைய கிரியைகள், அவனை நடக்கையை தான் பார்க்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ அவன் மனம் திரும்பினதை பார்க்கிறார், அவன் இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் திரும்பினதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆனால் தான் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து. இதையே தன் சாலமோனுக்கும் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 1 நாளாகமும் 28 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? பாருங்க, தாவீது ரொம்ப அறிஞ்சிக்கிட்டார். ஆண்டவர் முதலாவது எதெல்லாம் அறிஞ்சவர்? நினைவுகளையும் இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? இதை ரொம்ப அறிந்து கொண்ட தாவீது தன் மகனை சாலமோனுக்கு சொல்றாரு, கர்த்தர் இருதயங்களை என்ன பண்றாரு? ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். அவருக்கு மறைவானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? இதை அவனுக்கு போதனையாக கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் புரிந்து கொண்ட அளவுக்கு மனிதனால் என்ன பண்ண முடியாது. அதுதான் வித்தியாசம். தேவன் ஒரு நாளும் நம்மை தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? கர்த்தர் ஒரு நாளும் நம்மை தவறாக என்ன பண்ண மாட்டார்? புரிந்து கொள்ள மாட்டார். அதுதான் இங்கே தாவீது சொல்றார். யோவான் 21 பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சு விட்டு பின்மாறி போய்விட்டான். பின்மாறி போன பேதுருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவனை தான் பார்க்க போகிறார். பின்மாறி போன விழுந்து போன பேதுருவை பார்த்து 3 முறை கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென். 3 தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3 தரம் என்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? பேதுரு ரொம்ப துக்கப்பட்ட, ஆண்டவரே, முதல் முறை பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ உண்மையாகவே என்னை நேசிக்கிறாயா? ஆமென். அல்லேலூயா. விழுந்து போன பேதுருவை பார்த்து, ஆண்டவரை மறுதலித்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ உண்மையாகவே 2வது முறையும் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. 3வது முறையும் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேட்கிறார்? நீ என்னை உண்மையாகவே நேசிக்கிறாயா? உடனே அவன் சொல்லிட்டு, ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேனா என்பதற்கு என் இருதயம் சாட்சி, என் நினைவு சாட்சி. ஆமென். ஏனென்றால் என் இருதயம் என் நினைவு எல்லாம் உமக்கு தெரியும். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும்? 2 கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம். ஆண்டவரே, என்னை புரிந்து கொண்ட தேவன் நீர் ஒருவர். எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே, மனிதர்கள் ஒருவேளை என்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், மனிதர்கள் ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை புரிந்து கொள்வார். அவர் உங்களை இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார், நினைவுகளின் தோற்றங்கள்லாம் அறிகிறார். அதற்கு எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். 2வது ரோமர் 8 அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக
நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? பாருங்க, தேவன் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார். ஆமே. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, கர்த்தர் ஒரு நாள் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஆமே. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வாதிக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு வேற மாரி சொன்னால், கர்த்தர் ஒரு நாளும் நாம் செய்த பாவத்திற்கு நம்மளை பழி வாங்க மாட்டார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்? நம்முடைய வாழ்க்கையை பழி வாங்க மாட்டார், தீங்கு செய்ய மாட்டார். நம் குற்றங்களில் குறைவுகள் நாம் விழுந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை செய்ய மாட்டார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஏனென்றால் சங்கீதம் 65:11 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷத்தை பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நன்மையால் அவர் என்ன பண்றாரு? தீமையினால என்ன பண்ண மாட்டாரு? தீமையை உனக்கு தரமாட்டார். ஆமென். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க? தீமையை நம்மளாதான் என்ன பண்றது? வாரிக்கொள்றது. நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கையினால் தான் நம்மளே என்ன பண்றோம்? நாம தீமையை வாரிக்கொள்ளுகிறோம். கர்த்தர் ஒரு நாள் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? அவர் நமக்கு நன்மையை தான் செய்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க? அதனால தான் நீங்கள் சங்கீதம் 23:6 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன நம்மளை தொடருமா? கிருபையும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் லோத்தை பார்த்து சொன்னார், நீ அந்த மலையை நோக்கி ஓடு. மலையை நோக்கி வார்த்தையின்படி போனனா ஒரு நாள் உன்னை தீமை என்ன பண்ணாரு? தொடராது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லணும்? என்றைக்கு அவன் ஆண்டுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் திரும்பினானோ அன்றைக்கு தான் அவன் வாழ்க்கையில் என்ன வந்தது? தீமை வந்தது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லணும்? அப்போ ஒரு நாள் கர்த்தர் தீமை செய்ய மாட்டார். நம்முடைய நடக்கையின் மூலமாக நம்மளே தீமைக்குள்ளே என்ன பண்ணிக்கிறோம்? போய்க்கிறோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிறதா? நாமே நம்முடைய கிரியைகள் மூலமாக எங்கே போய் சிக்கிக்கொள்ளுகிறோம்? தீமையில் பேசுவோம். கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? அப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம வணங்குறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் தான் எங்கே போய் நம்மளை சிக்க வச்சிருது? தீமையில். நம்முடைய நடக்கைகள். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அதனால தான் 2 தெசலோனிக்கேயர் 3:13 நீங்கள் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்க. பாருங்க, அவர் நமக்கு தீமை செய்யாம என்ன செய்யறாரு? நன்மை செய்யறதுனால நம்மளும் என்னதான் செய்யணுமா? எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. சங்கீதம் 109:5 தாவீது சொல்றாரு, எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? நன்மைக்கு பதிலாக எனக்கு என்ன செய்கிறாங்களே இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் ஏன் நன்மை செய்ய விட்டுட்டாங்க அப்படின்னா, நன்மையை செய்து அவங்களுக்கு என்ன தான் வந்தது? அதனால் அவங்க நன்மை செய்து விட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி இல்லை. நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அவங்க நமக்கு தீமை செய்தால் நம்ம என்ன தான் செய்யணும்? நன்மை செய்து கொண்டே இருக்கணும். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை வந்தது தாவீது சொல்கிறார். ஆமென். 3 யோவான் 1:11 யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எவ்வளோ அழகாக ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆமென். நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை என்ன பண்ணு? பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். 2 கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் நன்மை செய்ய எனக்கு உணர்வை தாரோம். தீமை மற்றவரை எனக்கு செய்தாலும் நான் ஒரு நாள் அதற்கு பதில் செய்து தீமை செய்ய மாட்டேன். அவர்களுக்கு நான் நன்மையை செய்கிறேன் என்று எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் தீமை செய்தவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும்? கர்த்தாவே, அவர்களை மன்னித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 1 பேதுரு 3:17 பேதுரு அழகாய் சொல்றாரு, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கு. எது மேன்மை அப்படின்னா, நன்மை செய்வதனால் உங்களுக்கு என்ன வராது? நன்மை வராது. நன்மை செய்வதனால் உங்களுக்கு என்ன வராது? ஒரு நாள் சில நேரத்தில் மனுஷன் மூலமாக உங்களுக்கு நன்மை வரலாம். ஆமென். ஆனால் எப்பொழுது நன்மை பார்க்க முடியாது. நன்மை செய்வதனால் உங்களுக்கு என்ன தான் சில நேரத்தில் வரும்? பாடு வரும். அல்லேலூயா. ஆனால் அந்த பாடு தான் உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்?
அதான் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களுக்கு தீமை செய்வதில்லை. ஆமென். அவர் நன்மையை தான் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தவறு செய்வதில்லை. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டதே, என் வாழ்க்கை இப்படி சிக்கிவிட்டதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக அவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்து. அங்க பாருங்க, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். பாருங்க, ஒரு நாணல் இருக்கிறது, அந்த நாணல் முறியது போல இருக்கிறது. ஆமென். எடுத்துக்காட்டா ஒரு கயிறு வைத்து கொள்ளுங்க, அந்த கயிறு பிகிறது போல இருக்கிறது. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த கயிறு பிஞ்சுக்கு போகுது. ஆமென். எல்லாரும் நினைக்கிறாங்க அது எப்போ பிய போகுதுன்னு. அல்லேலூயா. பார்த்துட்டு இருக்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் இரக்கம் அந்த வாழ்க்கையில் இருக்கிறதுனால அது பிஞ்சு போகாதபடி என் இரக்கம் அந்த வாழ்க்கையில் இருக்கும் என்று கர்த்தர் இடத்த சொல்றாரு. ஆமென். இன்னொரு இடத்த சொல்ற, மங்கி எரிகிற திரியை அணையாமல். பாருங்க, ஒரு விளக்கு எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு? மங்கி எரியுது. எப்படி எரியுது சொல்லுங்க? அதான் அணைய போகுது. காற்று அடிச்சிட்டு இருக்கு, லைட்டாக எரியுது, திடீர்னு பெருசாக வருது, எரியுது. எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, இது எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு? மங்கி எரிய போது, எப்போ அணைய போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆமென். இந்த வாழ்க்கை எப்பொழுது அழிய போகுது, இப்படி ஆக போகுதுன்னு பார்க்கிற அந்த வாழ்க்கையில் கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறதுனால அந்த விளக்கை அணைய விட மாட்டேன். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, என் இரக்கத்தை உங்களை விட்டு நான் விலக்க மாட்டேன். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஏசாயா 54:7 தீர்க்க தரிசிக்கிட்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டாலும் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டாலும் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? பேதுரு, ஆண்டவரே உம்மாலானால் நானும் கடலிலே நடக்கக்கூடுமா என்று சொல்லும்போது பேதுருவை பார்த்து ஆண்டவர் கடலில் நடந்தது போல பேதுரு நடக்க ஆசைப்பட்டு ஆண்டவர் கேட்குறான். ஆண்டவர் வா என்று சொல்கிறார். இவன் கடலிலே நடந்து போகும்போது நல்லா போய் கொண்டிருந்தவன் காற்றையும் கடலையும் பார்த்த உடனே திடீர்னு கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். ஆமே. அவன் கரத்தை பிடித்து கத்து தூக்கி விட்டார். ஆமே. அதான் சொல்லுகிறது, இமை பொழுதும் நான் உன்னை கைவிட்டாலோ என் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே சில நேரத்தில் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் என் வாழ்க்கையில் வந்தாலும் உங்களுடைய இரக்கத்தினால் என்னை முடிசூட்டுவீரப்பா. சில நேரத்தில் கைவிடப்பட்ட நிலைமை என் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். இரக்கத்தினால் உன்னை முடிசூட்டுவார். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? சங்கீதம் 106ஆம் அதிகாரத்தில் 43 46 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அநேக தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவர்களுக்கு விரோதமாக கலங்கம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் நோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். எத்தனை பேர் ஒரு அருளை சொல்ல முடியும்? கர்த்தரை நோக்கி ஒரு கூட்டம் கூப்பிடுது. அவர்களுக்கு வந்த உபத்திரவம் தாங்க முடியல, அவர்களுக்கு வந்த வேதனை தாங்க முடியல. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்தார்? அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்தார். ஆமே. தமது மிகுந்த இரக்கங்களின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்கள் சிறைப்பட்டிருந்த அவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்தார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுமா என்று எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? என் வாழ்க்கையில் இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை என் வாழ்க்கையில் நினைத்தருளும். எனக்கு சிறைப்பட்டு போய் இருக்கிற என் வாழ்க்கையை இரக்கம் செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்பனைகளை கொடுக்கும்போது யாத்ராகும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன்னா
இரக்கம் செய்வார். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். கர்த்தரை நீ அன்பு கூறும்போது, ஆமென், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது 1000 தலைமுறை மட்டும் உன் குடும்பத்திற்கு, உன் சந்ததிகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, 1000 தலைமுறை மட்டும் என் சந்ததிகளுக்கு இரக்கத்தை காண்பீங்கப்பா. உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் என்று சொன்னீரே. என் வாழ்க்கையில் இரக்கம் செய்யுங்கப்பா, என் சந்ததிகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உபாகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கும்போது, சட்டத்திட்டமாய் அல்ல, இது வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இது வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆமென். அங்கு ஆண்டவர் சட்டத்திட்டமாய் கொடுக்கிறார், நான் இரக்கம் செய்வேன். ஆமென். இங்கே கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். எத்தனை பேர் ஒரு அலையிலி சொல்ல முடியும்? அது என்ன வாக்குத்தத்தம்னா, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறார்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இரக்கம் உள்ள தேவனாய். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை அழிக்க மாட்டார், அவர் எனக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்க மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் இரக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா. 1 பேதுருல 2:10 பேதுரு இரக்கத்தை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்றார் பாருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவளாய் இருந்தீர்கள். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமே. எவ்வளோ இரக்கத்தை பற்றி, தேவனை பற்றி பேதுரு அழகாக எழுதுகிறார். ஆமே. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாக என்ன பண்ணலை, இருக்கலை, இப்பொழுது நீங்கள் யாராக இருக்கிறீங்க? தேவனுடைய ஜனமாக இருக்கீங்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவளாக இருந்தீங்க. ஏன் அப்படின்னா தேவ ஜனமாக நீங்கள் இல்லை. அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் யாராக இருக்கீங்க? இரக்கம் பெற்றவளாக இருக்கீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் இரக்கம் பெற்று இருக்கிறேன். ஆமே. ஏனென்றால் முன்பு நான் இரக்கம் பெறாமல் இருந்தேன், தேவ ஜனம் இல்லாமல் தேவ கோபாக்கினே என் மேலே இருந்தது. ஆமே. இன்றைக்கு தேவனுடைய ஜனமாய் நான் இருக்கிறபடியினால் அவர் எனக்கு இரக்கம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பேர் என்ன அப்படின்னா, இன்றைக்கு பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்கிறார். பவுலை என்ன சொல்லுவாங்க? பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் இன்றைக்கி ஸ்கூலில் நீங்கள் வைக்கும்போது செயின்ட் பால் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. செயின் என்றால் தமிழில் என்ன? புனிதர். செயின் என்றால் என்ன? புனிதர். அதான் பரிசுத்தவான் என்ற அர்த்தம். அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த பவுலுக்கு என்ன போடப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமாகிய அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. ஆனால் இந்த பரிசுத்த பவுல் தன்னை யார் என்று சொல்கிறார் தெரியுமா? வாசிங்க. அப்படி இருந்தும் நித்திரை ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா? அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் அவரை பார்த்து பரிசுத்த பவுல் என்று அழைக்கிறாங்க. ஆனால் இவர் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எல்லாரிலும் பிரதான பாவினான் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஆண்டவிடத்திலிருந்து இரக்கம் பெற்றார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை பேர் நான் சொல்லுகிற புரியுது? அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில் போகும்போது தான் நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஆமே. அப்போ காண்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரிலும் நான் யாராக இருக்கிறேன்? பிரதான பாவியாக இருக்கிறேன். அப்படின்னா எல்லாரிலும் நான் தான் பாவி. அதை ஒத்துக்கொண்டான். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் தனி அந்த 2 பேர் ஆலயத்தில் ஜெபிக்க வந்தாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க எவ்வளோ நீதிமானாக இருந்தாலும் ஆமேன், பாவியாகி என் மேலில் இரக்கமாயிரும் என்று ஜெபித்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அதனால தான் அவங்கெல்லாம் இரக்கம் பெற்றாங்க. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் கடைசியாக யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக
இரக்கம் என்ன பண்ணும்? மேன்மை பாரு. இப்போ ஆண்டவர் சொல்ற, நான் இரக்கம் உள்ளவனா இருக்கிறபடியால் நீ மற்றவர்களுக்கும் இரக்கம் செய். ஆமென். நீ இரக்கம் செய்த எத்தனை பேரை நீ மன்னிச்ச, எத்தனை பேருடைய குறைவுகளை மன்னிச்சு அவர்களோட ஐக்கியமான, ஆமே, அப்படின்னு நீ எத்தனை பேரை மன்னிக்கிறையோ அத்தனை பேருக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே நீ சில குற்றங்கள் குறைவுகள் இந்த பூமியில் செய்தாலும் 2 தராசு இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக 2 தராசு வைத்துக்கொள்ளுங்க கற்பனையாக. ஒன்று உன் குறைவு, உன் குற்றங்கள், நீ மீறுதல், நீ விழுந்த காரியங்கள். இன்னொன்று நீ எத்தனை பேரை மன்னிச்ச, எத்தனை பேருக்கு இரக்கம் பாராட்டின, இறங்கின. ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அநேகருக்கு இரக்கம் பாராட்டினதுனால இப்போ இன்னைக்கு உன் இரக்கம் மேன்மை பாராட்டி நியாயத்தீர்ப்பு நாளில் உன் குறைவுகளெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்லுங்க. அதனால தான் நான் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யணும். ஆமென். மற்றவருடைய குறைவுகளுக்கு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இறங்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் தான் இயேசு என்ன பண்ணார்? கையங்காலுமாய் பிடிப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவருக்கு இறங்கினார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இரக்கம் என்ன பண்ணுதுன்னா நியாயத்தீர்ப்பு நாளிலே மேன்மை பாராட்டுது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறேன். நானும் அநேகருக்கு இரக்கம் செய்வேன் அப்பா. ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நானும் குறைவுள்ளவனாக இருந்தாலும், நானும் குற்றமுள்ளவனாக இருந்தாலும், என் மனசாட்சி அநேகர் என்னையே குற்றப்படுத்தினாலும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அநேகருக்கு நான் இரக்கம் செய்வேன். இன்றைக்கி தீர்மானம் பண்ணுவோமா? அநேகருக்கு நான் இரக்கம் செய்வேன், அநேகருக்கு நான் இரக்கம் செய்வேன்ப்பா. நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒரு நாள் வரும்போது, நியாயத்தீர்ப்பு நாளிலே என்னுடைய அநேகருக்கு நான் இரக்கம் செய்ததை கர்த்தர் மேன்மை பாராட்டுவார். 2 கரங்களை உயர்த்தி தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நான் அநேகருக்கு இரக்கம் செய்வேன், அநேகருக்கு தீமை செய்தாலும் நன்மை செய்வேன், அநேகர் என்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நான் என்னை புரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார் என்று நான் அறிக்கை செய்வேன். இதெல்லாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய இருதயத்தை உணர்த்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.